ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்பம் ரெசிபி பார்க்கலாம். எப்பவும் போல் நார்மலான ஒயிட் ரைஸ் ஆப்பம் இல்லை, இது ஹெல்தியான கருப்பு கவுனி ரைஸை வச்சு ஒரு ஆப்பம் ரெசிபி தான். ஒயிட் ரைஸ் ஆப்பத்துக்கும் இந்த கருப்பு கவுனி ரைஸில் செய்கிற ஆப்பத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்பவும் போல் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட் குயிக்காக பார்த்துடலாமா? 1 கப் கருப்பு கவுனி ரைஸ், 1/2 கப் இட்லி ரைஸ், 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் ஓவர் நைட் இல்லைனா ஒரு டே ஃபுல்லாகவே ஊற வச்சிடலாம். அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி அவல் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை அவலுக்கு பதிலாக நான் சிவப்பு அவல் தான் எடுத்துக்கிட்டேன். இது லேஸ் அவல்ங்கிறனால அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற போட்டால் போதும். நான் காலையில் அரிசிலாம் ஊற வைக்கும் போதே இதை ரெடியாக மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் அவலை கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன். நார்மலாக நம்ம வெள்ளை அரிசி பச்சை அரிசிலாம் போட்டு பண்ணுற ஆப்பம் மினிமம் 2 மணி நேரம் ஊறினா கூட போதும், ஈஸியாக அரைப்பட்டுரும். பட் இந்த கருப்பு கவுனி ரைஸ் ஊறுறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சாதான் நல்லா அரைப்படும். ஈஸியாக சீக்கிரமாக புளிச்சு வரும், டைஜஷனுக்குமே நல்லது. நான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக ஊற போட்டிருந்தனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், கொரகொரப்பாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டா தான் ஆப்பம் சரியாக வரும். ஊற வச்சுருந்த அவளையும் இது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் தேங்காய் பால் கூட தான் எடுத்துக்க போகிறேன், அதனால ரொம்ப லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். குருமா குழம்பு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்து கூட போட்டு கலக்கி வச்சுக்கலாம். ஓவர் நைட் அப்படியே நான் புளிக்க விட்டுட்டேன். காலையில் போல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30-10 o'clock இருக்கும். அந்த மாதிரி டைமில் அரிசியை ஊற போட்டு வச்சுருந்தேன். டே ஃபுல்லாக ஊற விட்டுட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 o'clock பக்கமாக இருக்கும் அரைச்சி வச்சுட்டு படுத்தேன். அடுத்த நாள் காலையில் ஒரு 8-8:30க்கெலாம் நல்லா புளிச்சு வந்திருந்தது. தேங்காய் பால் தான் செய்ய போகிறேங்கிறனால தேங்காய்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு கூடவே ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் தனியாக இருந்தால் வாயில் தட்டுப்படும், சாப்பிட மாட்டாங்க. அதனால எப்போவுமே இந்த மாதிரியே அரைச்சிக்கிறது. வடிகட்டி நல்லா எடுத்துட்டு நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், பட் சர்க்கரையை விட நாட்டு சக்கரை ஹெல்தி ஆப்ஷனுங்கிறனால நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பால் எடுத்த உடனே நாட்டு சக்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடியே புளிச்ச மாவில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஆப்பம் ஊற்றினா நல்லா புளிச்சு இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி அழகாக ஆப்பம் வரும். கண்டிப்பாக கருப்பு கவுனி ரைஸோட ஒயிட் ரைஸ் ஆஃப் த அமௌண்ட்டாவது சேர்த்துக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு கவுனி ரைஸ்லேயே செஞ்சால் கண்டிப்பாக ஆப்பமோ இட்லி தோசையோ நல்லா வராது. இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.